அக்கா என்ன? ஏய் இந்து, எங்க சொல்லாம கொள்ளாம போயிட்ட? என்ன சிந்து, ஏன் டல்லா இருக்க? அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். அச்சச்சோ, இப்ப எப்படி இருக்காரப்பா? பரவாயில்லக்கா, இப்போ நல்லா இருக்காரு. என்னக்கா, கர்ணா உங்க கூட வந்தாரு, திரும்ப வரலையா? இல்ல சித்ரா, நாங்க போன இடத்துல அவர் அண்ணன் கூப்பிட்டதா சொல்லி கிளம்பி போயிட்டாரு. இத வரேன்க்கா, இரு வந்துடுறேன். அக்கா, போன இடத்துல என்ன ஆச்சு? அவன் செத்துட்டான். சார், என்ன விஷயம்? வீட்ல மாமனாரை தவிர வேற யாரும் இல்ல. அது இருக்கட்டுமா, நான் ஒன்னும் அவங்கள பார்க்க வரல. ஒரு சின்ன என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. உள்ள வரலாமா? வாங்க சார். என்ன சார்? ஆமா, நீங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு போனீங்க? அவரை கொலை பண்றதுக்கா? என்ன சார், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல யாரும் அப்படி பண்ற ஆளுங்க கிடையாது. சார், நாங்க ஒன்னும் சும்மா ஒன்னும் வரல சார். எங்க கிட்ட இந்த பொண்ணு அங்க இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்க தான் கதிரை கொலை பண்ணீங்களா? இல்ல, அது ஐயோ, கதிரா. சொல்லுங்க, கதிரை ஏன் கொலை பண்ணீங்க? மா, உன்னதாம்மா கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறந்து பதில் சொல்லு. சார், நீங்க சொல்ற மாதிரி நாங்க அங்க போனது உண்மைதான். ஆனா ஆனா அவன் செத்ததுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எந்த தொடர்பும் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக கதிர் வீட்டுக்கு போனீங்க? அந்த கதிர் தான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி என்ன வர சொன்னான். போலீஸ் உங்களை கரெக்டா மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்க போல இருக்கு. மா, என்னம்மா உளற? என்னடி, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். மா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. புவனா ஊருக்கு போறப்பவே சொல்லிட்டு தான் போனான். இந்து ஏதோ ஒரு தப்பு பண்றா, அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து இந்துவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நேத்து நியூஸ்ல ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்கன்னு பார்த்ததுல இருந்து இவ ஒரு படபடப்போட தான் இருக்கா. என்ன பேசுற நீ? அதனாலதான் இவ நேத்து மாப்பிள்ள கையில ரசத்தை ஊத்துனா. போலீஸ் வீடு வரைக்கும் வந்திருக்கிறத பார்த்தா அப்ப நேத்து டிவில பார்த்த கொலைய இவ தான் பண்ணிருப்பா. சார், இல்ல சார், எங்க அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாங்க. நீங்க அவங்க சொன்னது எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்து அவனை கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் சார். இத பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். நேத்து அந்த கதிரை பார்த்து சும்மா பேசிட்டு மட்டும் தான் வந்தீங்கன்னா இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏன் இப்படி வேர்த்து கொட்டது? ஐயோ கான்ஸ்டபிள் சார், நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு ஏதோ தப்பா படுதுன்னு. என் உள்ளுணர்வு எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். நீ ஏதோ ஆதாரம் வேணும்னு கேட்டியே, இதோ இந்த வீட்ல இருந்தே நமக்கு சாட்சி ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதை வச்சே சந்தேகத்தின் பேர்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணலாம்ல. வாமா, ஸ்டேஷனுக்கு போலாம். சார் சார், அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க சார். அதுக்காக எப்படி ஸ்டேஷனுக்கு? சார், அதான் எங்க அக்கா எதுவும் பண்ணேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்க? இத பாருமா, நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் உனக்கு எதுவுமே புரியாது. பேசாம நில்லு. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
இதுதாம்மா உனக்கு திருப்தியா? அம்மா, இது எவ்வளவு நாள பொண்ணு தெரியுமா உனக்கு? ஆ. போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி பண்ணிட்டியே. ஏம்மா, நீ எதையாவது பார்த்தனா சும்மா இருக்க வேண்டியதானமா? அது எதுக்கு போலீஸ் முன்னாடி உளர்ற? சும்மா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காத. நான் பார்த்தது உண்மைதான். நேத்துல இருந்து அவ சரியா இல்ல. ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ அவளாலதான் இந்த குடும்ப மானமே போக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளைக்கு தான் கெட்ட பேரு. அண்ணே அண்ணே என்ன ஏன் எல்லாம் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? நம்ம இந்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அண்ணி என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமா கர்ணா, அந்த கதர் இருக்கால, அவ செத்து போயிட்டானா. அந்த கொலைக்கும் இதுக்கும் ஏதோ சம்மதம் இருக்குன்னு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க கர்ணா. மாப்ள, என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க மாப்ள. இருங்க போய் இருங்க பாருங்க இருங்க. மாப்ள. பொறுமையா இருங்க, நான் போய் பேசுறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன? யார் நீ? என்ன வேணும்? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்துவோட ஹஸ்பண்ட். அவங்கள பெயில் எடுக்கிறதுக்காக லாயரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நீதானா அது? கொலை கேஸ்னு இப்பதான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள பின்னாடியே ஜாமீன் கேட்டு வக்கீலோட வந்துட்டீங்களா? உன் பொண்டாட்டி கிரைம் நடந்த இடத்துல இருந்திருக்கான்னு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதனால ஜாமீன் கொடுக்க முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். சார், எதுக்காக அவங்க கெஸ்ட் ஹவுஸ் போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல? சொன்னா ஆனா அவ சொல்லாத சில விஷயத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சார், நீங்க எதையோ சொல்லி இந்த கேஸை குழப்ப பார்க்காதீங்க சார். சார், இப்போ அவங்கள வெறும் சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சிடலாம் அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அதனால தான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப போலீஸ் விசாரணைக்கு எடுக்க போறேன். போதுமா? விசாரணை டைம்ல தான் சாட்சி ஆதாரம்னு எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. இப்ப என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளம்புங்க சார். இந்த ஆளு ரொம்ப முரண்டு பிடிக்கிறாப்புல. ஆனா இவர் சொல்ற மாதிரி கேஸ் அந்த அளவுக்கு நிக்காது. அவங்க உங்க ஒய்ஃபை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றப்போ நான் நேரா அவங்க கிட்ட பேசி பெயில் வாங்கி கொடுத்துட்றேன்.